அப்போஸ்தலர் வாசிக்க கேட்ட 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடை. பரிசுத்தர் வந்தா தான் பலன் கிடைக்கும். என்ன பலன்? இந்த உலக பிரகாரம் பலன் இல்லை. அதுக்கு டானிக்கு அதுன்னு குடிச்ச பலன் வரும். இது இங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், கர்த்தருக்காக வாழணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். நம்மளை நிமித்தமா கர்த்தர் நாம் மகிழ்ப்படணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் நம்ம குடும்பம், நம்ம உற்றார் வரையின் மத்தியில், நம்ம குடும்பத்திலையும் நம்ம உற்றார் வரையின் மத்தியிலையும், அப்புறம் எருசலேம் யூதேயா முழுவதும், நம்ம தெரு முழுவதும், சமாரியா முழுவதும், நம்ம ஊர் முழுவதும், பூமி கடைசி வரைந்து எனக்கு சாட்சியில் இருப்பீங்க. ஐயோ, இவங்களா கர்த்தருடைய பிள்ளைகள்? அவங்கள்ட்ட சின்ன பொய் கூட இராது. அவங்க அன்புள்ளவங்க, அவங்க நல்லவங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்காங்க, ஜீவனுள்ள சாட்சி. அதுதான் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்து எனக்கு சாட்சியாக இருப்பாங்க. ஆண்டு சாட்சியாக இருக்குன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.